பிரதர் குட் மார்னிங். குட் மார்னிங் சிஸ்டர். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. குஷியா இருக்கீங்களா? குஷி குஷியா இருக்கேன் சிஸ்டர். நல்லா சங்கமத்தை என்ஜாய் பண்ணிட்டு இருக்கேன். நீங்க என்ஜாய் பண்றீங்களா? என்ஜாய் பண்றோம். சங்கமத்தை என்ஜாய் பண்ணனா ஃபரிஸ்தா வந்து ஆவறதுக்கு நம்ம முயற்சி பண்ணிட்டு அந்த ஃபரிஸ்தா உலகத்துல பாப்தாதாவோட வளம் வர்றதுதான், சுத்தி வர்றதுதான் ஏன் தேவதை சொர்க்கத்தை நினைவு செய்யறது அதெல்லாம் என்ஜாய்மெண்டா இல்லையா? இது போன பிறகுதான் நாங்க போனோம். அதனால இதுக்குரிய முயற்சிகளை நம்ம முதல்ல, அதாவது அந்த செட்டிங் லைஃப்ல அந்த லிஸ்ட்ல செட்டிங்ல வந்து இது ஃபர்ஸ்ட் வச்சுப்போம். துக்கத்துல இருக்கும்போது சிஸ்டர் சுகத்தை நினைக்கும் போது சந்தோஷமா இருக்கும். சுகத்துல இருக்கும்போது அதோட போதை தெரியாது. சரிங்க சிஸ்டர். சரிங்க. ஓகே பிரதர். போட மகவாக்கியங்களை கேட்போம். 22/3/2025 காலை முரளி பாப்தாதா மதுபன். ஓம் சாந்தி. இனிமையான குழந்தைகளே, நம்மளுடைய பாரலௌகீக தந்தை உலக அதிசயத்தை, அதாவது சொர்க்கத்தை உருவாக்குகிறார், அதற்கு நாம் அதிபதியாகின்றோம் என்ற போதை உங்களுக்கு இருக்க வேண்டும். அதாவது பாரலௌகீக தந்தை உங்களுக்காக உலக அதிசயமான அந்த சொர்க்கத்தை உருவாக்கிக்கிட்டு இருக்காரு, அதற்கு நீங்க அதிபதி ஆக போறீங்க அப்படிங்கிற போதை இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பாத்தீங்களா எதுல போதை இருக்கணும்னு? சொர்க்கத்துக்கு அதிபதி ஆக போறீங்கிற போதை தான் இருக்கணும்னு சொல்லியிருக்காரு. கேள்வி கேக்குறாங்க. பாபாவின் சங்கத்தில் தொடர்பில் இருப்பதால் உங்களுக்கு என்னென்ன பிராப்திகள் கிடைக்கின்றது? பதில்: பாபாவின் தொடர்பினால் நாம் முக்தி, ஜீவன் முக்தியின் அதிகாரத்தை பெறுகின்றோம். பாபாவின் தொடர்பு கரையேற கயிற்றை கொடுக்கிறது, அக்கறை அழைத்து செல்கிறது. பாபா நம்மை தன்னுடையவராக்கி ஆஸ்திகராகவும் திரிகாலதர்ஷியாகவும் மாற்றுகின்றார். நாம் படைப்பவர் மற்றும் படைப்பின் முதலிடை கடையை தெரிந்து கொள்கின்றோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பிரதர். பாபாவின் தொடர்புனால நீங்க முக்தி மற்றும் ஜீவன் முக்தியின் அதிகாரத்தை அடையிறீங்க. பாபாவின் தொடர்பு உங்களுக்கு கரையேறதுக்கு கயிறு கொடுக்குது அப்படின்னு சொல்றாரு. நீங்க இக்கரையில இருந்து அக்கறைக்கு போயிடுறீங்க அப்படின்னு சொல்றாரு. பாபாவின் தொடர்பு உங்களை ஆஸ்திகர்களாக்குது, திரிகாலதர்சியா ஆக்கிடுது. நீங்க படைப்பவர் மற்றும் படைப்பினுடைய முதல் இடைக்கடையின் ரகசியத்தையும் தெரிஞ்சிட்டீங்க அப்படின்னு சொல்றாரு. ஓகே சிஸ்டர். பாடல்: பொறுமையாக இரு மனிதா. ஓம் சாந்தி. இதை யார் கூறுகிறார்கள்? குழந்தைகளுக்கு தந்தைதான் கூறுகிறார். அனைத்து குழந்தைகளுக்கும் சொல்ல வேண்டி இருக்கிறது. ஏனென்றால் அனைவரும் துக்கத்தில் இருக்கிறார்கள், தைரியமற்றவர்களாக இருக்கிறார்கள், தந்தையை நினைக்கிறார்கள். துக்கத்தில் இருந்து எங்களை விடுவியுங்கள், சுகத்தின் வழி காட்டுங்கள் என்கிறார்கள். இப்போது மனிதர்களுக்கு, குறிப்பாக பாரதவாசிகளாய நாம் சுகத்தில் இருந்தோம் என்ற நினைவு இல்லை. பாரதம் பழமையிலும் பழமையான அதிசயமான நாடாக இருந்தது. உலக அதிசயம் என கூறுகிறார்கள் அல்லவா? இங்கே மாயாவின் ராஜ்யத்தில் 7 அதிசயங்கள் பாடப்பட்டு இருக்கிறது. அது ஸ்தூல அதிசயமாகும், இது மாயாவின் அதிசயமாகும். இதில் துக்கம் இருக்கிறது. ராமர் பாபாவின் அதிசயம் சொர்க்கமாகும், அதுவே உலக அதிசயமாகும். பாரதம் சொர்க்கமாக இருந்தது, வைரம் போன்று இருந்தது. இங்கே தேவி தேவதைகளின் ராஜ்யம் இருந்தது. பாரதவாசிகள் அனைவரும் இதை மறந்து விட்டனர். தேவதைகளுக்கு முன்பு தலை வணங்குகின்றனர், பூஜை செய்கின்றனர். ஆனால் யாருக்கு பூஜை செய்கிறார்களோ அவர்களுடைய வரலாற்றை தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? இங்கே சொல்றீங்களா பிரதர்? பொறுமையா இரு மனிதா, உன்னுடைய சுகத்தின் நாட்கள் வந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு தான் அந்த பாடல் வரும். அதான் சொல்றாரு. இத சொல்றது யாரு? பாபா அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா இப்ப எல்லாரும் துக்கத்துல இருக்கீங்க, உங்களுக்கு சுகத்துக்கு அழைச்சிட்டு போறதுக்காக தந்தை வந்திருக்கேன், அதுக்காக நீங்க பொறுமையா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதான் உங்களுடைய சுகத்தின் நாட்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்றாரு. பாரதம் தான் முதல்ல சொர்க்கமா இருந்துச்சு, இப்ப அதுதான் நீங்க 84 பிறவிகள் எடுக்கிறீங்க. இந்த கல்ப சக்கரம் 5000 வருஷம் ஆனதுக்கு அப்புறம் இது கீழான நிலையை அடைஞ்சிருச்சு. இப்ப மீண்டும் உங்களுக்கு அந்த சுகத்தின் நாட்கள் வரப்போகுது அப்படிங்கிறத சொல்றாரு. இப்ப நீங்க பிராமணர்களாயிருக்கீங்க, தந்தையினுடையவராயிருக்கீங்க, நாளைக்கு நீங்க தேவதையாக போறீங்க, உங்களுடைய சுகத்தின் நாட்கள் வந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு அந்த பாடலை வச்சுதான் சொல்றாரு. பொறுமையா இருங்க, உங்களுடைய சுகத்தின் நாட்கள் அருகாமையில வந்துருச்சு அப்படின்னு. சரிங்க சிஸ்டர். அப்பா சொல்றாங்க, இங்கே பாரலௌகீக தந்தையிடம் வந்துள்ளீர்கள் என எல்லையற்ற தந்தை புரிய வைக்கின்றார். சொர்க்கத்தை ஸ்தாபனை செய்யக்கூடியவர் பாரலௌகீக தந்தை ஆவார். இந்த காரியத்தை எந்த மனிதரும் செய்ய முடியாது. இவருக்கு பிரம்மாவுக்கு கூட பாபா
கூறுகின்றார், கிருஷ்ணனின் பழைய தமோ பிரதான ஆத்மா நீ. உன்னுடைய பிறவிகளை பற்றி அறியவில்லை. நீ கிருஷ்ணனாக இருக்கும்போது சதோ பிரதானமாக இருந்தாய். பின் 84 பிறவிகளை எடுத்து இப்போது தமோ பிரதானமாக ஆகி இருக்கிறாய். விதவிதமான பெயர் இருக்கிறது. இப்போது உன்னுடைய பெயர் பிரம்மா என வைக்கப்பட்டிருக்கிறது. பிரம்மாவிலிருந்து விஷ்ணு அல்லது ஸ்ரீகிருஷ்ணர் ஆகிறார். பிரம்மாவிலிருந்து விஷ்ணு, விஷ்ணுவிலிருந்து பிரம்மா என்றாலும் விஷயம் ஒன்றுதான். பாபாவின் வாய் வழி வம்சம் பிராமணர்களிலிருந்து தேவதையாகிறீர்கள். பிறகு அதே தேவி தேவதைகள் தான் சூத்திரராகிறீர்கள். இப்போது நீங்கள் பிராமணன் ஆகிவிட்டீர்கள். இப்போது பாபா குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறார், இதுவே பகவான் வாக்கு ஆகும். நீங்கள் மாணவர்கள் ஆகிவிட்டீர்கள். எனவே உங்களுக்கு எவ்வளவு மகிழ்ச்சி இருக்க வேண்டும். ஆனால் அவ்வளவு மகிழ்ச்சி இருப்பது இல்லை. செல்வந்தர்கள் சொல்றீங்களா பிரதர்? குட்டிக்காரன விளையாட்டு பத்தி அப்பா சொல்லியிருக்காங்க. ஆமா, 84 பிறவிகளின் சக்கரம். எப்படி பிரம்மால இருந்து விஷ்ணு ஆகுறீங்க, விஷ்ணுல இருந்து மீண்டும் பிரம்மா எப்படி ஆகுறீங்க, இந்த 84 பிறவிகளின் சக்கரம் பத்தி உனக்கே தெரியாது அப்படிங்கிறது பாபா சொல்லிதான் தெரியணும். பிரம்மா பாபா கிட்ட சொல்லியிருக்கார், ஏ அர்ஜுனா, உன்னுடைய பிறப்பினுடைய ரகசியத்தையும் இந்த சிருஷ்டியினுடைய நாடகத்தின் ரகசியத்தையும் நான் உங்களுக்கு இப்பதான் வந்து சொல்றேன் அப்படின்னு சொல்றேன். ஆனா கீதையில அர்ஜுனனுக்கு சொன்னது மாதிரி இருக்குது, ஆனா இங்க நான் பிரம்மா பாபாவுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. நீங்களும் பிரம்மாவின் முகவம்சாவளி அப்படின்ற போது நீங்களும் இந்த விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொல்றாரு. நீங்க தான் பிராமணர்கள்ல இருந்து தேவதையா ஆகுறீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க சிஸ்டர். சூத்திரர் ஆகிறீங்க, புரிய வைக்கிறேன் அப்படிங்கிறாரு. அதான் சத்துவ பிரதானத்துல இருந்து தமோ பிரதானம் ஆகுறீங்க, மீண்டும் தமோ பிரதானத்துல இருந்து சத்துவ பிரதானமா இப்ப ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்க சிஸ்டர். அப்பா சொல்றாங்க, செல்வந்தர்கள் செல்வத்தின் போதையில் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள் அல்லவா. இங்கே பகவானின் குழந்தையாகியும் அவ்வளவு மகிழ்ச்சி இல்லை, புரிந்து கொள்வதில்லை. கல்புத்தி அல்லவா, அதிர்ஷ்டத்தில் இல்லை என்றால் ஞானத்தை தாரணை செய்ய முடியாது. இப்போது பாபா உங்களை கோவிலில் வைக்கும் அளவிற்கு தகுதி அடைய வைத்து இருக்கிறார். ஆனால் மாயாவின் நட்பு குறைந்ததல்ல. நல்ல நட்பில் இருந்தால் உயர்வர், கெட்ட தொடர்பில் இருந்தால் அழிவர் என பாடப்பட்டிருக்கிறது. பாபாவின் தொடர்பு உங்களை ஜீவன் முக்திக்கு அழைத்து செல்கிறது. பிறகு ராவணனின் கெட்ட சகவாசம் துர்கதியில் அழைத்து செல்கிறது. 5 விகாரங்களில் தொடர்பு ஆகிறது அல்லவா. பக்தியில் சத்சங்கம் என்று கூறுகிறார்கள், ஆனால் ஏணியில் கீழே இறங்கிக் கொண்டே வருகிறார்கள். ஏணியில் இருந்து யாராவது விழுந்தால் நிச்சயம் கீழேதான் விழுவார்கள் அல்லவா. அனைவருக்கும் சத்கதியை அளிக்கும் வள்ளல் ஒரு தந்தை தான். யாராக இருந்தாலும் பகவானை மேலேதான் காட்டுகிறார்கள். இப்போது தந்தை இல்லாமல் குழந்தைகளுக்கு யார் அறிமுகம் கொடுப்பார்கள்? தந்தை தான் குழந்தைகளுக்கு தனது அறிமுகத்தை கொடுக்கின்றார். அவர் தன்னுடையவராக்கி சிருஷ்டியின் முதல் இடைக்கடை ஞானத்தை கொடுக்கின்றார். நான் வந்து உங்களை ஆசிரியராக மாற்றுகிறேன், திரிகாலதர்ஷியாக மாற்றுகிறேன் என தந்தை கூறுகின்றார். இது நாடகம். இதை எந்த சாது சன்னியாசியும் தெரிந்து கொள்ளவில்லை. அது எல்லைக்குட்பட்ட நாடகமாகும். இது எல்லைக்கு அப்பாற்பட்டதாகும். இந்த எல்லையற்ற நாடகத்தில் நாம் நிறைய சுகத்தையும் பார்க்கின்றோம், நிறைய துக்கத்தையும் பார்க்கின்றோம். கிருஷ்ணர் அதாவது அந்த சத்கதி கொடுக்கக்கூடியவர் நான் ஒருத்தன் தான் அப்படிங்கறத சொல்றாரு. நீங்க எப்படி அந்த ஏணிப்படியின் சித்திரத்தை காமிச்சு சொல்றாரு, நீங்க எப்படி அந்த சத்துவ பிரதான நிலையிலிருந்து தமோ பிரதான நிலையே வந்திருக்கீங்க பாருங்க. சத்சங்கம் செய்யறாங்க, சத்சங்கம் செய்யறதுனால என்ன பிரயோஜனமாச்சு, மீண்டும் இந்த ஏணிப்படியில இறங்க வேண்டியதா தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. அதனாலதான் மனிதர்கள் யாரும் உங்களுக்கு சத்கதிக்கு அழைச்சிட்டு போக முடியாது. ராவணன் வழிப்படி நடக்கிறதுனால துர்கதியை தான் அடைஞ்சிருக்கீங்க. தந்தை தான் வந்து உங்களை துர்கதியில இருந்து மீண்டும் சத்கதிக்கு அழைச்சிட்டு போறேன் அப்படின்றத சொல்றாரு சிஸ்டர். சரி வாசிங். அப்பா சொல்றாங்க, கிருஷ்ணர் மற்றும் கிறிஸ்தவர்களின் கணக்கு வழக்கு எப்படி இருக்கிறது என்று பாருங்கள். அவர்கள் பாரதத்தில் சண்டையிட்டு ராஜ்யத்தை அடைந்தனர். இப்போது நீங்கள் சண்டையிடவில்லை, அவர்கள் தங்களுக்குள் சண்டையிட்டுக் கொள்கிறார்கள். ராஜ்யம் உங்களுக்கு கிடைக்கிறது. இது நாடகத்தில் நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது. இந்த விஷயங்களை வேறு யாரும் அறியவில்லை. ஞானம் கொடுக்கக்கூடியவர் ஞானக்கடலாகிய ஒரே ஒரு தந்தை தான். அவர் அனைவருக்கும் சத்கதி கொடுக்கிறார். பாரதத்தில் தேவி தேவதைகளின் ராஜ்யம் இருந்தது என்றால் சத்கதி இருந்தது. மற்ற ஆத்மாக்கள் அனைவரும் முக்தி தாமத்தில் இருந்தனர். பாரதம் தங்கமாக இருந்தது. நீங்கள் தான் ராஜ்யம் செய்தீர்கள். சத்தியுகத்தில் சூரிய வம்ச ராஜ்யம் இருந்தது. இப்போது நீங்கள் சத்தியுக நாராயணன் கதையை கேட்கிறீர்கள். நரனில் இருந்து நாராயணன் ஆவதற்கான கதை இதுவாகும். உண்மையான கீதையினால் பாரதம் உண்மையான கண்டமாக மிகவும் மதிப்புடையதாக மாறுகிறது என்று பெரிய எழுத்துக்களில் எழுதுங்கள். தந்தை வந்து உண்மையான கீதையை கூறுகிறார்.
சகஜ ராஜயோகத்தை கற்பிக்கிறார் என்றால் மதிப்புடையதாக மாறுகின்றது. பாபா மந்திர வித்தைகளை மிகவும் நன்கு புரிய வைக்கிறார். ஆனால் குழந்தைகள் தேக அபிமானத்தால் மறந்து போகிறார்கள். ஆத்ம அபிமானி ஆகினால் தாரணியும் ஆகும். தேக அபிமானத்தின் காரணமாக தாரணை ஆவது இல்லை. அதாவது மந்திரம்ன்றது மன்மனாபவ மந்திரம். அந்த மன்மனாபவ மந்திரத்தை பயன்படுத்துறதுனாலதான் நீங்க சத்கதி அடையிறீங்க, தேவதை ஆகுறீங்க அப்படின்னு சொல்லியிருக்கார். அதான் மந்திரத்தின் ரகசியம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. தேக அபிமானத்துல இருக்கிறதுனால அதை மறந்து போயிடுறீங்க, ஆத்மா அபிமானி ஆகுங்க. அப்ப அந்த மந்திரம் ஞாபகம் இருக்கும், மந்திரத்தின் மூலமா நீங்க தேவதை ஆயிட்டீங்க அப்படின்னு சொன்னார். அதுக்கு முன்னாடி சத்யநாராயண கதையை பத்தி சொல்லியிருந்தாரு. நரன்ல இருந்து நாராயணன் ஆகக்கூடிய கதை இதுதான் அப்படிங்கிறார். எப்படி பிரம்மால இருந்து விஷ்ணு ஆகிறாரு, விஷ்ணுல இருந்து மீண்டும் பிரம்மா ஆகிறாரு அப்படிங்கிறது தான் இந்த கதையைத்தான் பக்தி மார்க்கத்துல விதவிதமா என்னென்னமோ எழுதி வச்சுட்டாங்க. அதுல எல்லாம் உண்மை கிடையாது. தந்தை தான் உண்மையான பாரதத்துல உண்மையான கண்டத்துல உண்மையான கீதை சொல்றேன். இந்த கீதையின் மூலமா தான் உங்களுக்கு இந்த நல்ல நிலை ஏற்படுது அப்படின்னு சொல்லியிருக்காரு சிஸ்டர். சரி வாங்க. தாரணை பற்றி சொல்லியிருந்தாரு. தேக மேனத்தின் காரணமாக தாரணை ஆவதில்லை. நான் சர்வவியாபி என்று நான் ஒருபோதும் கூறுவதில்லை என பாபா புரிய வைக்கிறார். தாயும் நீயே தந்தையும் நீயே என எனக்கு கூறுகிறார்கள். இதன் பொருள் என்ன? உமது கருணையால் அளவிட முடியாத சுகம் கிடைக்கிறது, இப்போதோ துக்கம். இந்த வார்த்தைகள் எந்த சமயத்தில் கூறப்பட்டவை என புரியவில்லை. பறவைகள் கீச் கீச் என சத்தம் செய்து கொண்டே இருக்கின்றன, அர்த்தம் புரிவதில்லை. அவ்வாறு இவர்களும் கீச் கீச் என செய்து கொண்டே இருக்கிறார்கள், பொருள் புரியவில்லை. என்ன கீச் கீச் சத்தம் போட்டோம் அப்படின்னா சர்வ வியாபின்னு சொல்லிட்டோம் இல்லையா? அது போல சொல்றாரு. சர்வ வியாபின்னு சொல்லிட்டோம். அப்புறம் துக்கத்துல இருந்து சுகத்துக்கு அழைச்சிட்டு போங்கன்னு சொல்லிட்டோம். அதான் அவங்களுக்கு என்னென்ன தோணுதோ அதெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க, பொருள் எதுவும் புரியாம அப்படின்னு சொல்லிட்டாங்க. தாயுமையே தந்தையுமையேன்னு சொல்றோம். எப்படி தாய் ஆகுறாரு, எப்படி தந்தை ஆகுறாரு? தாய் பிரம்மாக்குள்ள வரும்போது அவர் நமக்கு பிரம்மா தாய் ஆகுறாரு. அதனால அவர் தாயை நிராகார உலகத்துல நம்ம ஆத்மாக்கள் அவர்கிட்ட தந்தையா ஆசை எடுக்கிறதுக்கு இருக்கிறோம். அதனால தந்தைங்கிறது அப்பா சமைக்க கொடுக்குறாங்க. ஆமா, இவர்களும் கீச்சு கீச்சு அதையும் கீச்சு கீச்சுன்னு செய்து கொண்டே இருக்கிறார்கள், பொருள் புரியவில்லை. இது அனைத்தும் தவறு என பாபா புரிய வைக்கிறார். யார் தவறாக மாற்றியது? ராவணன். பாரதம் உண்மையான கண்டமாக இருந்தது என்றால் அனைவரும் உண்மையை பேசினர். திருடவோ ஏமாற்றவோ இல்லை. இங்கே எவ்வளவு திருடுகிறார்கள்? உலகில் ஏமாற்றமே ஏமாற்றம். இதற்கு பாவ உலகம், துக்க உலகம் என்று கூறப்படுகிறது. சத்தியுகத்திற்கு சுக உலகம் என்று பெயர். இது விகார உலகமாகும், வேசியாலயமாகும். சத்தியகம் சிவாலயமாகும். பாபா எவ்வளவு நன்றாக புரிய வைக்கின்றார். பிரம்மாகுமாரி ஈஸ்வரி விஸ்வவித்யாலயம் என்ற பெயர் கூட எவ்வளவு நன்றாக இருக்கிறது. இப்போது பாபா புத்திசாலி ஆக்குகிறார். இந்த விகாரங்களை வெற்றி அடைந்தால் இந்த உலகத்தையே வெற்றி அடையலாம் என கூறுகின்றார்கள். இந்த காமம் தான் மிகப்பெரிய எதிரியாகும். எங்களை தேவி தேவதையாக ஆக்குங்கள் என குழந்தைகள் அழைக்கிறார்கள். அதாவது இந்த விகாரங்கள் தான் மிகப்பெரிய எதிரியாகும். அதுலயும் குறிப்பா காம விகாரம் இதுதான் மிகவும் மோசமானது. இந்த 5 விகாரங்களுக்கு வசமானனாலதான் நீங்க இப்படி துர்கதி அடைஞ்சிருக்கீங்க. உங்களை துர்கதிக்கு அழைச்சிட்டு வந்தது இந்த ராவணன் தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு சிஸ்டர். அதான் அந்த பேராகிராஃப்ல வந்திருக்குது. ஒண்ணு இந்த சர்வ வியாபி, இந்த தாயும் நீயே தந்தையும் நீயே சொல்லியிருக்காரு. அடுத்து இந்த விகாரங்களை பத்தி சொல்லியிருக்காரு. ஓகே சிஸ்டர். பாபாவின் உண்மையான மகிமைகளை குழந்தைகளை நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். மனிதர்களுக்கு தந்தை பற்றியும் தெரியவில்லை, தந்தையின் மகிமையை பற்றியும் தெரியவில்லை. அவர் அன்பின் கடல் என நீங்கள் அறிகிறீர்கள். பாபா உங்களுக்கு இவ்வளவு ஞானம் கூறுகிறார். இதுவே அவரின் அன்பாகும். ஆசிரியர்கள் மாணவர்களை படிக்க வைக்கிறார்கள் என்றால் மாணவர்கள் எப்படி மாறுகிறார்கள்? குழந்தைகளாகிய நீங்களும் தந்தையை போன்று அன்பின் கடலாக வேண்டும். அன்போடு யாருக்கு வேண்டுமானாலும் புரிய வைக்கலாம். நீங்களும் ஒருவருக்கு ஒருவர் அன்பாக இருங்கள் என பாபா கூறுகிறார். நம்பர் 1 அன்பு பாபாவின் அறிமுகத்தை கொடுப்பது. நீங்கள் குப்தமான தானம் செய்கிறீர்கள். ஒருவரை ஒருவர் வெறுக்க கூடாது. இல்லை என்றால் நீங்களும் தண்டனை அடைய வேண்டியிருக்கும். யாரையாவது அவமதித்தால் தண்டனை அடைய வேண்டியிருக்கும். ஒருபோதும் யார் மீதும் வெறுப்பு காட்டாதீர்கள், அவமதிக்காதீர்கள். தேக அபிமானத்தில் வருவதால் தான் பத்திட்டமாகிறீர்கள். பாபா ஆத்மா அபிமானி ஆக்குகிறார் என்றால் நீங்கள் தூய்மையாகிறீர்கள். இப்போது 84 பிறவிகளின் சக்கரம் முடிகிறது என அனைவருக்கும் புரிய வையுங்கள். சூரிய வம்சத்தின் மகாராஜா மகாராணியாக யார் இருந்தனரோ அவர்களை 84 பிறவிகளை எடுத்து கீழே இறங்கி இப்போது தரையில் இருக்கின்றனர். இப்போது பாபா மீண்டும் மகாராஜா மகாராணி ஆக்குகின்றார். என்னை மட்டும் நினைத்தால்
தூய்மையாகி விடுவீர்கள் என பாபா கூறுகின்றார். ம். அதாவது தானத்திலே பெரிய தானம் தந்தையை பற்றி அறிமுகம் கொடுக்கறது தான். ஆமா. அன்பா இருக்கிறீங்கன்னா அதுக்கு முதல் அடையாளம் வந்து அப்பாவை பற்றி அறிமுகம் கொடுக்கறது தான் அன்பா இருக்கிறதுக்கு அடையாளம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சலுகை கொடுத்திருக்காரு. அன்பா அதான் அன்பு தான் அடையாளம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓகே சிஸ்டர். அந்த அன்பின் கடல்னு சொல்லியிருந்தார் இல்லையா? மாஸ்டர் அன்பு கடலாகி யார் மீது வெறுப்பு காட்டாதீங்க அப்படின்னு சொல்லியிருந்தார். வெறுப்பு காட்டினீங்கன்னா தண்டனை அடைய வேண்டியது இருக்கும், அவமரியாதை செய்தீங்கன்னா தண்டனை அடைய வேண்டியது இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தார். அதனாலதான் அன்பா இருந்து புரிய வைங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. நல்ல விதத்துல சேவை செய்யுங்க அப்படின்ட்டு இருக்காரு. சுத்தமான தானம்னு ஏன் சொல்லியிருக்காருன்னா, நம்ம வந்து தந்தையை பற்றி அறிமுகம் கொடுத்தா அவங்க வந்து ஆசை எடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. இது வந்து குப்தமான முறை. நம்ம ஸ்தூல செல்வங்கள் கொடுத்தா கண்ணுக்கு தெரியும், எல்லாருக்கும் இந்த தானம் கொடுத்தாங்கிற வெளியில பேர் தெரியும். ஆனா இது வந்து உங்களுக்கு நிரந்தரமா 21 ஜென்மத்துக்கு இந்த முழு கல்பமும் அவங்க வந்து சக்தி எடுத்து வாழ்றதுக்கு உரிய தானம் இது அப்பாவோட அறிமுகம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஆமா. அதையாவது அவமதித்தால் பிரதர் விட்டுட்டுனே இங்க இருக்கா விடுவீர்கள் என பாபா கூறுகின்றார். குழந்தைகளாகி நீங்கள் இரக்கமனம் உடையவராகி முழு நாளும் சேவையை பற்றி சிந்தித்துக் கொண்டே இருக்க வேண்டும். இனிமையான குழந்தைகளே பாவம் துக்க ஆத்மாக்களாக துக்க ஆத்மாக்களாக இருக்கிறார்கள். அந்த துக்க ஆத்மாக்களுக்கு இரக்கமனம் உடையவராகி சுகமொழியுங்கள் என பாபா டைரக்ஷன் கொடுத்து கொண்டிருக்கிறார். அவர்களுக்கு மிகவும் சுருக்கமாக கடிதங்களை எழுத வேண்டும். என்னை நினையுங்கள் மற்றும் சொர்க்கத்தை நினையுங்கள் என்று பாபா கூறுகின்றார். ஒரு சிவபாபாவிற்குத்தான் மகிமை இருக்கிறது. மனிதர்களுக்கு பாபாவின் மகிமையை பற்றி தெரியவில்லை. இந்தியில் கூட கடிதம் எழுதலாம். சேவை செய்ய வேண்டும் என்று குழந்தைகளுக்கு ஆர்வம் இருக்க வேண்டும். பலர் தற்கொலை செய்து கொள்ள கூட நினைக்கிறார்கள். அவர்களுக்கு தற்கொலை மகா பாவம் என நீங்கள் புரிய வைக்கலாம். இப்போது குழந்தைகளாகிய உங்களுக்கு ஸ்ரீமத் அளிப்பவர் சிவபாபா ஆவார். அவரே ஸ்ரீ ஸ்ரீ சிவபாபா ஆவார். உங்களை ஸ்ரீ லக்ஷ்மி ஸ்ரீ நாராயணன் ஆக்குகிறார். ஸ்ரீ ஸ்ரீ அவர் ஒருவர் தான். அவர் ஒருபோதும் சக்கரத்தில் வருவதில்லை. மற்றபடி உங்களுக்கு ஸ்ரீ என்ற பட்டம் கிடைக்கிறது. தற்காலத்தில் பலருக்கு ஸ்ரீ என்ற பட்டம் கொடுத்து கொண்டே இருக்கிறார்கள். எங்கே அந்த நிர்விகாரி, எங்கே இந்த விகாரிகள்? அவரையும் நம்மளையும் சொல்லிட்டு இருக்காரு. அவரையும் இந்த ஸ்ரீ ஸ்ரீன்னு பட்டம் வச்சுக்கிறாங்களா அவரையும் சொல்லிட்டு இருக்காரு. 2-3 வரி இருக்கு, படிச்சுவா பிரதர்? இல்ல அந்த சேவை நாள் முழுக்க செய்யறதுக்கான உங்களுக்கு சிந்தனை ஓடிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எல்லாரும் துக்கத்துல இருக்காங்க. துக்கத்துல இருக்கவங்களுக்கு எப்படியாவது சுகத்தின் ஆஸ்தியை பற்றி புரிய வச்சிருங்க. தற்கொலை செய்யறது கூட முயற்சி செய்துகிட்டு இருக்காங்க. ஏன்னா அவ்வளவு துக்கம் இந்த உலகத்துல இருக்குது. அப்ப அவங்களுக்கு தந்தையின் ஆஸ்தி அதெல்லாம் பத்தி சொன்னீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சுக்க முடியும் இல்லையா அப்படிங்கிறாரு. ஹிந்தியில கூட லெட்டர் எழுதி கூட அவங்களுக்கு சுருக்கமா புரிய வைங்க அப்படின்லாம் சொல்லியிருக்காரு சிஸ்டர். அடுத்து அந்த ஸ்ரீங்கிறது வந்து இங்க உலகத்துல இந்த மகான் ஆத்மாக்கள் அப்படின்லாம் இருக்காங்க இல்லையா, சன்னியாசிகள், அவங்களுக்குலாம் ஸ்ரீ 2 ஸ்ரீ போட்டு வச்சிருக்காங்க. ஆனா உண்மையிலேயே ஸ்ரீன்னு போடக்கூடிய மகிமை பரமாத்மாக்குரியது தான். ஸ்ரீ லட்சுமி ஸ்ரீ நாராயணன் அப்படின்னு ஒரு ஸ்ரீ வேணா தேவதைகளுக்கு கொடுக்க முடியுமே தவிர மற்ற யாருக்கும் 2 ஸ்ரீலாம் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு சிஸ்டர். சரி வாசு. அப்பா சொல்றாங்க தந்தை தினந்தோறும் உணர்வு உடையவராகுங்கள் மற்றும் அனைவருக்கும் செய்தியை கொடுங்கள் என புரிய வைத்துக் கொண்டே இருக்கிறார். நீங்கள் செய்தியாளர்களின் குழந்தைகள். அனைவருக்கும் சக்தியை வழங்கக்கூடிய வள்ளல் ஒருவர்தான். மற்ற தர்ம ஸ்தாபகர்களை குரு என கூற முடியாது. சக்தி அளிப்பவர் ஒருவரே. அச்சா முரளி நிறைவேற்கு பிரதர், பின்னாடி மம்மா கிளாஸ் வருது. ஆமா, அதாவது தர்ம பிதாக்கள் யாரையும் என்னன்னு சொல்ல முடியாதுன்னு சொன்னாரு. மெசஞ்சர்ஸ் அப்படின்னு சொல்ல முடியாது. செய்தி முடியாது. ஆமா, சத்குரு இவர் மட்டும்தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நீங்க செய்தி அளிப்பவரின் செய்தியாளர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நீங்க தானே ஆன்மீக தூதுவர்கள் சொன்னாரு. அது போல நீங்க தான் முழு உலகத்துக்கும் போய் சொல்லணும் தந்தையின் அறிமுகத்தை. அப்படிப்பட்ட சேவை செய்யறதுக்கான சிந்தனை ஓடிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரி வாசி. இனிமேலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமாக பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்தே. நமஸ்தே. தாரணைக்கு 2 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுல ஃபர்ஸ்ட் பாயிண்ட், யார் மீதும் வெறுப்பை காண்பிக்க கூடாது. இரக்க மனமுடையவராகி துக்கத்தில் இருக்கும் ஆத்மாக்களை சுகமுடையவராக மாற்றும் சேவை செய்ய வேண்டும். தந்தைக்கு சமமாக மாஸ்டர் அன்பு கடலாக வேண்டும். யார் மீது வெறுப்பு காட்டக்கூடாது. துக்கத்துல இருக்கவங்களுக்கு சுகம் கொடுக்கணும். மாஸ்டர் அன்பு கடலா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு.
2வது பாயிண்ட், நாம் பகவானின் குழந்தைகள் இந்த போதையில் அல்லது மகிழ்ச்சியில் இருக்க வேண்டும். ஒருபோதும் மாயையின் தலைகீழான தொடர்பில் போய்விடக்கூடாது. ஆத்ம உணர்வு உடையவராகி ஞானத்தை கடைபிடிக்க வேண்டும். தந்தையின் நீங்க பகவானுடைய குழந்தைகள் அப்படிங்கிற போதையில் இருக்கணும், மாயையின் தொடர்புல போயிடக்கூடாது. ஆசன சுசனரு தொடர்பில் போய்விடக்கூடாது. ஆத்ம உணர்வு உடையவராகி ஞானத்தை கடைபிடிக்க வேண்டும். ஓகே, பகவானின் குழந்தைங்கிற போதையில இருக்கணும், ஞானத்தை கடைபிடிக்கணும், தலைகீழான தொடர்புல போய்விடக்கூடாது, மாயை தொடர்புன்னு சொல்றாரு. இப்போ வரதானம் கொடுக்குறாங்க. தந்தைக்கு சமமாகி வரதானியாகி ஒவ்வொருவருடைய உள்ளத்திற்கும் ஓய்வு அளிக்கக்கூடிய மாஸ்டர் திலாராம் ஆகுக. உள்ளத்திற்கு ஓய்வுனா அந்த துக்கத்துல இருந்து மகிழ்ச்சியா கொஞ்ச நேரம் ஃபீல் பண்ணக்கூடிய திலாராம், தில்லுனா உள்ளம், திலாராம் ஆகுக. தந்தைக்கு சமமாக வரதானி மூர்த்தி ஆகுக. எந்த குழந்தைகள் இருக்கின்றார்களோ அவர்கள் தந்தைக்கு சமமாக யார் வரதானி மூர்த்தியாக எந்த குழந்தைகள் இருக்கின்றார்களோ அவர்கள் ஒருபோதும் எவருடைய பலவீனத்தையும் பார்க்க மாட்டார்கள். அவர்கள் அனைவரின் மீதும் கருணை உள்ளம் கொண்டிருப்பார்கள். எவ்வாறு தந்தை யாருடைய பலவீனத்தையும் உள்ளத்தில் வைத்துக் கொள்வதில்லையோ அதே போல் வரதானி குழந்தைகளும் யாருடைய பலவீனத்தையும் உள்ளத்தில் தாரணை செய்ய மாட்டார்கள். அவர்கள் ஒவ்வொருவருடைய உள்ளத்திற்கும் ஓய்வளிக்கக்கூடிய மாஸ்டர் திலாராமாக இருப்பார்கள். ஆகையினால் உடன் இருப்பவர்களோ அல்லது பிரஜைகளோ அனைவரும் அவர்களுடைய மகிமையை பாடுவார்கள். இவர்கள் நம்முடைய சதா சிநேகி சகயோகி ஆவார்கள் என்று அனைவருடைய உள்ளத்தில் இருந்தும் இந்த ஆசீர்வாதம் வெளிப்படும். அதாவது வரதானி மூர்த்தி அப்படின்னு சொல்லியிருக்காரு. யாரு தந்தைக்கு சமமான வரதானி மூர்த்தியா இருப்பாங்களோ அவங்க யாருடைய பலகீனங்களையும் பார்க்க மாட்டாங்க, பார்க்கவும் மாட்டாங்க, அவங்க உள்ளத்துல தாரணை செய்யவும் மாட்டாங்க. கருணை உள்ளம் உடையவரா இருப்பாங்க. எப்படி தந்தை யாருடைய பலகீனத்தையும் பார்க்கறது இல்லையோ அதே போல இவங்களும் யாருடைய பலகீனத்தையும் பார்க்க மாட்டாங்க. உள்ளத்தின் ஆசீர்வாதம் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. கருணை உள்ளம் உடையவராகி சுபபாவனை சுபகாமனை நிறைந்தவராகி அவங்களுக்கு ஆசீர்வாதம் தான் கொடுப்பாங்க. அவங்களுடைய உள்ளத்துக்கு ஓய்வளிக்கக்கூடியவர்களா இருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்படிப்பட்டவங்களுக்கு தான் மாஸ்டர் திலாராம் அப்படிங்கிற டைட்டில் கொடுக்க முடியும். பாபா எப்படி திலாராமா இருக்காரோ அதே போல குழந்தைகள் வரதானி மூர்த்தியா இருக்கவங்க மாஸ்டர் திலாராமா இருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்பதான் தொடர்பு இருக்கவங்க எல்லாருமே இவங்களுடைய பாடல் மகிமை செய்துட்டு இருப்பாங்க. இவங்க நம்முடைய ஸ்நேகி சகயோகி அப்படிங்கிற உள்ளத்தின் ஆசீர்வாதம் எதிரில் இருக்கவங்க நமக்கு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. யாருக்கு? வரதானி மூர்த்தி குழந்தைகளா இருக்கவங்களுக்கு. வரதானி மூர்த்தி அப்படின்னாலே 2 விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கலாம். ஒன்னு பார்வை, இன்னொன்னு உள்ளுணர்வின் வைப்ரேஷன்ஸ் கொடுக்கக்கூடிய வரதானி மூர்த்தி அப்படின்னு தான் மகிமை பாடுவார் அப்பா. பார்வைங்கிறது யாருடைய பலகீனத்தையும் பார்க்கக்கூடியவர்கள் கிடையாது. பார்வை எப்பவும் ஆத்மாவை பார்க்கக்கூடிய பார்வை இருக்கக்கூடியவர்களா இருப்பாங்க. 2வது உள்ளுணர்வின் வைப்ரேஷன்ஸ் அப்படின்னா உள்ளுணர்வுல அவங்களுடைய பலகீனத்தை வச்சிருக்க மாட்டாங்க. சுபபாவனை சுபகாமனையில் இருந்தவராகி அவங்களுக்கு உள்ளத்தின் ஆசீர்வாதம் கொடுக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. மாஸ்டர் திலாராமா இருப்பாங்க. அதான் அந்த 2 வேர்டுக்குரிய அர்த்தம் தான் அந்த வரதானி மூர்த்திங்கிறது. அதான் இங்க அப்பா டீட்டெயிலா கொடுத்துருக்காரு. சரிங்க சிஸ்டர். அப்பா ஸ்லோகம் சொல்றாங்க. யார் சதா கவலையற்ற சக்கரவர்த்தியாக இருக்கின்றார்களோ அவர்களே சங்கம் யுகத்தில் சிரேஷ்டமான ஆத்மா. ஆமா, யாரு கவலையற்ற சக்கரவர்த்தியா இருப்பாங்க? 3 காலத்தையும் தெரிஞ்சுக்கிட்டவங்க. இறந்த காலமும் நன்மை செய்யக்கூடியது, நிகழ்காலமும் நன்மை செய்யக்கூடியது, வருங்காலமும் நன்மை செய்யக்கூடியது. நேற்று இன்று நாளை டிராமால எது நடந்தாலும் அதுல நன்மை அடங்கியே இருக்கும் அப்படின்னு யார் தெரிஞ்சு வச்சிருக்காங்களோ அவங்கதான் கவலையற்ற சக்கரவர்த்தியா இருப்பாங்க. அப்படிப்பட்டவங்க தான் சங்கமயுகத்தின் சிரேஷ்ட ஆத்மாக்கள் அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா சங்கமயுகத்துல மட்டும்தான் நமக்கு 3 காலம், அதாவது இறந்த காலம், நிகழ்காலம், வருங்காலம், இது 3 பத்தியும் தெரியும். வேற தேவதைகளுக்கு கூட 3 காலத்தையும் பத்தி தெரியாது, சத்திரியர்களுக்கும் தெரியாது, வைசியர்களுக்கும் தெரியாது, சூத்திரர்களுக்கும் தெரியாது. பிராமணர்களுக்கு மட்டுமே தெரியும். அதனாலதான் பாபா கவலையற்ற சக்கரவர்த்தி நமக்கு டைட்டில் கொடுத்திருக்காரு. சரிங்க சிஸ்டர். மாதேஸ்வரி அவர்களின் விலை மதிக்க முடியாத மகாவாக்கியம். ஞானம் நிறைந்த ஆத்மாக்கள் செய்யும் தவறுகளுக்கான தண்டனை 100 மடங்கு ஆகும். இந்த அழிவற்ற ஞான யஜ்யத்தில் வந்து சாட்சாத் பரமாத்மாவின் கையை பிடித்து கொண்ட பிறகு தெரிந்தோ தெரியாமலோ ஒருவேளை அதன் மூலம் விகர்மம் ஏற்பட்டு விடுகிறது என்றால் அதற்கான தண்டனை மிகவும் கடுமையாக இருக்கும்.
எவ்வாறு ஞானம் பெறுவதனால் அதற்கு 100 மடங்கு நன்மை இருக்கிறதோ அவ்வாறே ஞானம் பெற்ற பிறகு ஏதாவது தவறு ஏற்படுகிறது என்றால் மேலும் 100 மடங்கு தண்டனையும் கூட இருக்கும். ஆகையால் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். தவறு செய்து கொண்டே இருந்தீர்கள் என்றால் பலகீனம் ஏற்பட்டுவிடும். ஆகையால் சிறிய பெரிய தவறுகளை கண்டுபிடித்து கொண்டே இருங்கள். முன்னதாகவே சோதனை செய்து கொண்டே செல்லுங்கள். பாருங்கள், எப்படி புத்திசாலியான பெரிய மனிதர்கள் தவறான காரியம் செய்கிறார்கள் என்றால் அதற்கு பெரிய தண்டனையும் கிடைக்கிறது. மேலும் யார் சாதாரண மனிதர்களாக ஏதாவது தவறான காரியம் செய்கிறார்கள் என்றால் அதற்காக இந்த அளவு தண்டனை கிடைப்பது கிடையாது. இப்பொழுது நீங்கள் கூட பரமாத்மாவின் குழந்தைகள் என்று சொல்லிக் கொள்கிறீர்கள் என்றால் அந்த அளவு நீங்கள் உண்மையாக இருக்க வேண்டும். எச்சரிக்கை கொடுத்திருக்காங்க மாமா நமக்கு. ஆமா, ஏதாவது தவறு செய்தீங்கன்னா 100 மடங்கு தண்டனை கிடைக்கும். இந்த ருத்ர ஞானி யஜ்யத்துக்கு வந்து யார் பாபாவினுடைய கையை பிடிச்சு நடந்து வந்திருக்காங்களோ அவங்க இந்த ஞானம் கேட்டதுனால 100 மடங்கு நன்மை அவங்களுக்கு கிடைக்குது. ஞானம் எடுத்ததுக்கு அப்புறம் ஏதாவது தவறு செய்தா 100 மடங்கு தண்டனையும் கிடைக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அப்ப உங்களுடைய பலகீனங்களை உங்களுடைய சூட்சுமத்துல அதை செக் பண்ணிக்கிட்டே இருங்க. சோதனை செய்து இது சரியா இது தவறா அப்படிங்கறத சோதனை செஞ்சு அதை செக் பண்ணிக்கிட்டே இருங்க. தண்டனை 100 மடங்கு இருக்கும் அப்படின்னும் போது எச்சரிக்கை இருக்கணும் இல்லையா அப்படின்னு இருக்காங்க. 100 மடங்கு தண்டனை கிடைக்கும், அதனால நீங்க எச்சரிக்கையோட இருங்க. எப்படி பெரிய மனிதர்கள் இருக்காங்க அப்படின்னா புத்திசாலிகள், இப்ப ஜட்ஜோ நீதிபதி அந்த பெரிய ஆபீசர்ஸ்லாம் இருக்காங்கன்னா அவங்கலாம் தவறு செய்தாங்கன்னா அதிகமான தண்டனை அவங்களுக்கு கொடுக்கப்படும். அதே சாதாரண மனிதர்கள் தவறு செஞ்சாங்கன்னா அந்த அளவுக்கு பெருசா தண்டனை இருக்காது. ஏன் இந்த சட்டமே அப்படித்தான் அமைக்கப்பட்டிருக்கு. அது போலதான் இங்கேயும் நீங்க பரமாத்மாவின் குழந்தைகள்னு பெருமையோட சொல்லிக்கிறீங்க அப்படின்னா நீங்களும் அந்த அளவுக்கு உண்மையாக இருக்கணும் இல்லையா அப்படின்னு இருக்காங்க. பரமாத்மா குழந்தைகள் ஒருபோதும் தவறு செய்யக்கூடாது. ஏன்னா ஞானம் நிறைந்தவர்கள் ஞானத்தை நல்ல விதத்துல சிந்தனை செஞ்சு கர்மா செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விகர்மா செய்தீங்கன்னா 100 மடங்கு தண்டனை இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்க சிஸ்டர். 2வது பாயிண்ட் சொல்லியிருக்காங்க மாமா. பரமாத்மா எப்படி அனைத்தும் அறிந்தவராக இருக்கிறார். பரமாத்மா அனைத்தும் அறிந்தவர் என்று உலகத்தினர் கூறுகின்றனர். ஆனால் அனைத்தும் அறிந்தவர் என்பது அனைவரது மனங்களையும் அறிந்தவர் என்று பொருள் கிடையாது. உலகத்தினுடைய முதலிடை இறுதியை பற்றி அறிந்திருக்க கூடியவராக இருக்கிறார். பரமாத்மா படைக்கிறார், பாலனை செய்கிறார், மேலும் அழிக்கும் காரியத்தையும் செய்கிறார் என்று பொருள் அல்ல. பரமாத்மா உற்பத்தி செய்கிறார், உணவு கொடுக்கிறார், அழித்தும் விடுகிறார் என்பதல்ல. மனிதர்கள் தனது கர்மத்தின் கணக்கு வழக்குப்படி பிறவி எடுக்கிறார்கள். பரமாத்மா அனைவரது தவறான எண்ணங்களையும் நல்ல எண்ணங்களையும் தெரிந்திருக்கிறார் என்பது பொருள் அல்ல. முழு நாளும் தவறான எண்ணங்கள் வரும். ஞானமுள்ள குழந்தைகளுக்கு சுத்த எண்ணங்கள் வந்து கொண்டே இருக்கும். மற்றபடி ஒவ்வொருவரின் எண்ணத்தையும் பார்த்து கொண்டிருப்பாரா என்ன? இப்பொழுதோ ஆத்மாக்கள் அனைவரும் துக்கமான நிலையில் சென்று கொண்டிருக்கிறார்கள். அவர்களை நல்ல நிலைமைக்கு எப்படி கொண்டு செல்ல வேண்டும் என்பதை பரமாத்மா அறிந்திருக்கிறார். இதைத்தான் அனைத்தையும் அறிந்தவர் என்று சொல்லப்படுகிறது. இப்பொழுது மனிதர்களின் செயல் கீழானதாக இருக்கிறது. அதை சிரேஷ்ட செயலாக மாற்ற வேண்டும். கற்றுக் கொடுப்பது, மேலும் அவர்களை கர்ம பந்தனத்தில் இருந்து விடுவிப்பது. இதை பரமாத்மா தெரிந்திருக்கிறார். பரமாத்மா சொல்கிறார், எனக்கு படைப்பு மற்றும் என்னுடைய படைப்பின் முதலிடை இறுதியினுடைய முழுமையான ஞானத்தை நான் தெரிந்திருக்கிறேன். இந்த அறிதலை குழந்தைகளாக உங்களுக்கு தந்து கொண்டிருக்கிறேன். இப்பொழுது குழந்தைகளாக நீங்கள் அந்த பாபாவின் நிரந்தர நினைவில் இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அனைத்து பாவங்களில் இருந்து விடுபட்டு அமரலோகத்திற்கு செல்வீர்கள். இப்பொழுது இதை தெரிந்திருப்பதற்குத்தான் அனைத்தையும் தெரிந்தவர் என்று சொல்கிறார்கள். நல்லது. ஓம் சாந்தி. அச்சா, அதாவது தந்தை பகவான் எல்லாத்தையும் தெரிஞ்சிருக்கவர் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டவர் அப்படின்னா எல்லாருடைய மனதில் இருக்கக்கூடிய எண்ணங்களை எல்லாம் தெரிஞ்சிருக்காரு அப்படின்றது இல்ல. அவர் சிருஷ்டியினுடைய முதல் இடைக்கடையின் ஞானத்தை தெரிஞ்சிருக்கார். அவர் ஞானம் நிறைந்தவரா இருக்கார். மற்றபடி மற்றவர்களுடைய எண்ணங்களை எல்லாம் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்க மாட்டாரு அப்படின்றத சொல்றாங்க. படைக்கிறார், படைத்தல், காத்தல், அழித்தல் இந்த காரியத்தை எல்லாம் பகவான் செய்யறார் அப்படின்னு சொல்றாங்க. அதான் உற்பத்தி செய்பவரும் அவரே, உணவு கொடுப்பவரும் அவரே, அதை அழிக்கிறவரும் அவரே அப்படிங்கிறதும் கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. நாள் முழுக்க தவறான எண்ணங்கள் மனசுல வந்துட்டு தான் இருக்கும். ஞானம் நிறைந்தவர்களுக்கு சுத்தமான எண்ணங்களும் வந்துட்டு இருக்கும். அப்ப இந்த எண்ணங்களை எல்லாம் அறிந்தவர் கிடையாது. ஆத்மாக்கள் எல்லாரும் துக்கத்துல போய்கிட்டு இருக்காங்க. இவங்களை எப்படி நல்ல நிலைமைக்கு கொண்டுட்டு வர்றது, எப்படி சுகத்துக்கு அழைச்சிட்டு போறது அப்படிங்கிற இந்த விஷயத்தை தெரிஞ்சிருக்காரு.
எல்லாரும் கர்ம பந்தனத்துல மாட்டியிருக்காங்க. எப்படி இந்த கர்ம பந்தனத்துல இருந்து அவங்கள விடுவிச்சு நல்ல நிலைமைக்கு எடுத்துட்டு வர்றது அப்படிங்கிற இந்த விஷயத்தை தெரிஞ்சிருக்கார். படைப்பு மற்றும் படைப்பினுடைய அந்த முதல் இடைக்கடையின் ரகசியத்தை தெரிஞ்சிருக்காரு. இவங்க யாரு, இந்த ஆத்மாக்கள் யாரு, இந்த டிராமா என்ன, எப்படி நடந்து வந்திருக்குது அப்படிங்கிற இந்த ரகசியத்தெல்லாம் தெரிஞ்சிருக்காரு. அப்ப இந்த ஆத்மாக்கள் சத்கதி அடையணும்னா அவங்கள ஆத்மான்னு உணரணும். தேக உணர்வுக்கு வந்ததுனால இவங்க இந்த விக்ரமம் செய்துட்டாங்க. இப்ப மீண்டும் இவங்க ஆத்மா உணர்வுக்கு வந்து மீண்டும் நல்ல கர்மா செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு நல்ல நிலைமை ஏற்படும் அப்படிங்கிற இந்த ரகசியம்லாம் தெரிஞ்சு வச்சிருக்காரு. மேற்கொண்டு இந்த பழைய விகர்மங்கள்லாம் விநாசமாகணும்னா ஆத்மான்னு வந்து பரமாத்மா தந்தைய நினைவு செய்யணும். அப்படிப்பட்ட நிலையில இருக்கும்போது இவங்களுடைய விகர்மங்கள் விநாசமாக்கப்படுது அப்படிங்கிற இந்த ரகசியத்தெல்லாம் தந்தை தெரிஞ்சு வச்சிருக்காரு. அதனாலதான் அவர் எல்லாம் அறிந்தவர்னு சொல்லிட்டாங்க. மற்றபடி மற்றவர்களின் எண்ணத்தெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிறது இல்லை அப்படிங்கறத சொல்லிட்டு சிஸ்டர். அவரோட மத்தவங்களோட எண்ணத்தெல்லாம் தெரிஞ்சு அவர் என்ன பண்ண போறாரு? இப்ப காலம் இப்படி இருக்கு, சதப்பிரதமா இருக்கு, கீழான செயல் செய்யறதுனாலதான் இப்படி பூமியா போயிருக்கு. இப்ப மாத்தி ஆசை எடுங்க, நான் வந்திருக்கேன் அப்படிங்கறதுதான் அவர் சொல்ல வந்திருக்காரு. வேற ஞானத்தை தான் அவர் தெரிஞ்சிருப்பாரு தவிர நம்ம எண்ணங்கள் எல்லாம் அவர் தெரிஞ்சுட்டு அவர் என்ன பண்ண போறாரு அப்படின்னு ஒரு சமிக்கை. ஆமா, என்னன்னா அவரால் தெரிஞ்சுக்க முடியும். இப்ப நம்ம ஒரு செகண்ட்ல நம்ம எண்ணத்தெல்லாம் அவர் நிராகாரமா இருக்காரு. அவருக்கு என்ன விஷயம் இருக்கு அதை பத்தி தெரிஞ்சுட்டு அதான் தெரிஞ்சுக்கணும்னா தெரிஞ்சுக்கலாம். ஆனா அவர் தெரிஞ்சுக்க விரும்பல. அது எனக்கு தேவையில்லைங்கிறதுனால ஒரு ஒதுங்கி இருக்காரு. இப்போ ஒரு செகண்ட்ல தெரிஞ்சுக்கணும்னா தெரிஞ்சுக்க முடியும். நம்ம மனசுல என்ன ஓடுது ஏது ஓடுதுன்னு. அவர் நிராகாரமா இருக்காரு. டக்குன்னு ஒரு செகண்ட்ல பாக்கணும்னா பாத்துடலாம். பிரம்மபாபாவை சூட்சுமத்துல இருக்கும்போது உங்களுடைய பலகீனங்களும் எனக்கு வெளிப்படையா தெரியுதுன்னு அவ்வியத்தவாணியிலே சொல்றாரு. சாக்காரத்துல இருந்தே அப்போ உங்களுடைய பலகீனங்கள் எனக்கு சரியா தெரியல, சூட்சமத்துக்கு போனதுக்கு அப்புறம் நிறைய தெரியுது உங்களுடைய பலகீனங்கள் அப்படிங்கறத பிரம்ம பாபாவே சொல்றாரு. அப்ப நிராகாரமா இருக்க சிவபாபாவுக்கு தெரியாதா? தெரியும் தான், ஆனா அதை பாக்குறதுக்கு நான் விரும்பல. குழந்தைங்க டிராமா படி நல்ல நம்பிக்கை வந்துருவாங்க, மாறிடுவாங்க, வரிசை கிரமமா இருப்பாங்க. இந்த ரகசியத்தெல்லாம் அவர் தெரிஞ்சிருக்காரு, அதனால அதை பாக்குறது இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓகே சிஸ்டர். அவ்வியக்த சமிக்கை கொடுக்குறாங்கப்பா. சத்தியம் மற்றும் பண்பு நிறைந்த கலாச்சாரத்தை தனதாக்குங்கள். ஒருபொழுதும் பண்புகளை விட்டுவிட்டு உண்மையை நிரூபிக்க கூடாது. பண்பின் அடையாளம் பணிவு ஆகும். இந்த பணிவு படைப்பு காரியத்தை சகஜமாக்குகிறது. எதுவரை பணிவானவராகவில்லையோ அதுவரை படைப்பை செய்ய முடியாது. ஞானத்தினுடைய சக்தியானது சாந்தி மற்றும் அன்பாகும். அஞ்ஞானத்தின் சக்தியானது கோபத்தை மிகவும் கடுமையான சமஸ்காரம் ஆக்கி விடுகின்றது மற்றும் அதை பயன்படுத்தி கொண்டும் இருக்கின்றீர்கள். பிறகு மன்னிப்பும் கேட்டுக்கொண்டே இருக்கிறீர்கள். அவ்வாறு இப்பொழுது ஒவ்வொரு குணத்தையும் ஒவ்வொரு ஞானத்தின் கருத்தை சமஸ்காரமாக ஆக்குங்கள். அப்பொழுது பண்புகள் வந்துவிடும். ஞானத்தின் கருத்தை வந்து ஞானத்தினுடைய குணத்தை ஒவ்வொரு ஞானத்தின் கருத்தையும் குணத்தையும் சமஸ்காரமா ஆக்குனா நமக்கு பண்புகள் வந்துடும் அப்படின்னு சொல்லி அவ்வியக்த சமிக்கை கொடுத்துருக்காங்க அப்பா. அதாவது பண்புகளை பண்பா நடந்துக்கணும். நீங்க அதுக்கு உண்மையை நிரூபிக்கிறேன்ட்டு பண்புகளை விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. பண்புங்கிறது பணிவுத்தன்மை அப்படின்னு சொல்லியிருக்காரு. பணிவுத்தன்மை இல்லாம படைப்பின் காரியத்தை உங்களால செய்ய முடியாது. ஞானம் நிறைந்தவர்கள் அப்படின்னா அன்பு மற்றும் சாந்தி நிறைந்தவர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அஞ்ஞானத்தின் சக்தி எப்படிப்பட்டது? கோபத்துல கொண்டுட்டு வரும், கடுமையான சம்ஸ்காரத்தை உருவாக்கிரும். அதை பயன்படுத்திக்கிட்டு இருக்கீங்க, அப்புறம் தந்தை கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டும் இருக்கீங்க அப்படின்னு சொல்றாரு. அப்ப ஞானத்தின் சக்தி அன்பும் சாந்தியும், அஞ்ஞானத்தின் சக்தி இந்த கோபம் கடுமையான சம்ஸ்காரத்தை உருவாக்கி விட்டுரும். அதனால இதெல்லாம் பயன்படுத்தாதீங்க. கோபத்தின் சம்ஸ்காரத்தின் அடிப்படையில எந்த ஒரு விகர்மமும் செய்யாதீங்க. ஒவ்வொரு தெய்வீக குணத்தையும் மற்றும் ஞானத்தின் கருத்துகளையும் உங்களுடைய சம்ஸ்காரமாக்குங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்படின்னா உங்களுடைய படைப்பின் காரியம் செய்ய முடியும், பண்பானவர்களா ஆக முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காரு சிஸ்டர். ஞானத்தின் கருத்துக்கள்னா உதாரணமா ஒண்ணு சொல்லலாம். அபகாரம் செய்தவர்களுக்கும் உபகாரம் செய்யுங்க அப்படிங்கிறது ஞான கருத்து. ஆனா அந்த கருத்தை நம்ம வாழ்க்கையில ஃபாலோ பண்ணும் போது நமக்கு ஒத்துழைக்கும் சக்தி வரும், பொறுமை சக்தி வரும், ஏற்றுக்கொள்ளும் சக்தி வரும். இப்படி பல சக்திகள் அந்த ஒரே ஞான கருத்துக்குள்ள வந்துடும். அபகாரம் செய்தவர்களுக்கும் உபகாரம் செய்யுங்க அப்படின்ற ஒரே ஞான கருத்துக்குள்ள அத்தனை சக்திகளும் குணங்களும் இருக்கு. கருணை உள்ளமுடையவராகவும், அப்புறம் அமைதியில் நிறைஞ்சவங்களாகவும், அவங்களுக்கு ஆசீர்வாதம் கொடுக்கக்கூடியவங்களாகவும், எந்த வார்த்தையில அந்த ஒரே ஞானத்தின் வார்த்தை இல்லை. அதான் ஞானத்தின் கருத்துக்களை உங்களுடைய சம்ஸ்காரமாக்குங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓகே பிரதர், பாபாவுக்கு நன்றி. தண்டனை பற்றி நமக்கு ஒரு சமிக்கை கொடுத்த அம்மாவுக்கு
உங்களுக்கு அம்மாவுக்கு நன்றி. வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த சரவணா பாய்ஜிக்கு நன்றி. தேங்க்ஸ் பிரதர். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி சிஸ்டர். தேங்க்யூ பாப்பா.